கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த 10ஆம் மாதத்திலே எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்திலே எங்களுக்கு தேவையான ஆலோசனைகள், எச்சரிப்புகள், வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. புதிய மாதத்துக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. போன மாதத்தில் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். விசேஷமாக குழந்தைகள் புதிதாக நம்முடைய சபையில் வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள், பிறந்திருக்கிறார்கள், புதிய அங்கத்தினர்களாக அவர்கள் திகழ்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதுமே தேவன் எதை எதிர்பார்ப்பார் என்று சொன்னால், பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக இருக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்பார். 10 குஷ்டரோகிகள் சுஸ்தமான பொழுது ஒரே ஒரு மனுஷன் மட்டும் வந்து நன்றி சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து, பரவாயில்ல, இவன் ஒருத்தனாச்சும் நன்றி சொல்கிறானே அப்படின்னு நினைக்கல. மற்ற 9 பேர் எங்கேன்னு கேட்டார். அப்படின்னா தேவனுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை என்னன்னா, எல்லாரும் நன்றியாக இருக்க வேண்டும் என்று அவர் எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த மாதத்தில் நமக்கு தேவன் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்பவுமே வேத வசனத்தினுடைய வாக்கு தத்தம் அப்படின்றது எப்படின்னா, அதில் நிறையா கண்டிஷன்ஸ் இருக்கும், அதில் நிறையா எச்சரிப்புகள் இருக்கும், ஆலோசனைகள் இருக்கும், எல்லாம் சேர்ந்தது தான் வாக்கு தத்தம். ஒரு வாக்கு தத்தம் கிடச்சிருச்சுன்னா அப்படியே அது நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், அது அப்படியே நிறைவேறும் அப்படின்றது கிடையாது. அது என்னெல்லாம் சொல்லுதோ அதையெல்லாம் நான் செய்தால் எனக்கு அது நடக்கும், நீங்கள் செய்தால் உங்களுக்கு அது நடக்கும். வசனம் ஒன்று வாசிக்கிறேன், கவனிங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஒரு அருமையான வசனத்தை தியானிக்கும்படியாக, ஆய்வு செய்யும்படியாக, அதில் இருக்கிற விஷயங்களை நடைமுறைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கருத்தையுடைய சாரம்சம் எந்த வசனத்தில் ஆரம்பிக்குதுன்னா 17ஆம் வசனத்தில் ஆரம்பிக்குது, 20ஆம் வசனத்தில் முடிகிறது. அதாவது இந்த பிரிப்பாங்க பாருங்கள், அதை மூல மொழியில் அப்படி பிரிச்சிருக்காங்க. அன்றியும் சகோதரரே, அதில் ஆரம்பிக்குது 17ஆம் வசனம். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இதில் ஆரம்பித்து சமாதானத்தில் முடியுது. எதை செய்தால் சமாதானத்தின் தேவன் கூட இருப்பார். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும். உபதேசங்களுக்கு எதிரானவர்களை விட்டு விலக வேண்டும். வேதத்தை புரட்டுகிறவர்களை விட்டு விலக வேண்டும். நமக்கு எதிரி வேற மாதிரி கிடையாது. ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள் நடக்கிறவர்களுக்கு எதிரி யாருன்னா, துருபதேசக்காரர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் தான் மிகப்பெரிய எதிரி என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. நீங்கள் நிருபங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் பரிசுத்த பவுல் வன்மையாக அவர்களை கண்டிக்கிறார். கடைசி இடத்தை கூட அவர்களுக்கு கொடுக்கிறதே கிடையாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை நம்பினவர்களை திசை திருப்பி அழிக்கக்கூடிய செயல்களை கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் செய்கிறபடினாலே வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறார் பரிசுத்த அப்போஸ்தலர் பவுல். ஆகவே இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் என்று புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள்
வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை, நல்லது கெட்டது எதுன்னு தெரியாதவங்களை ஏமாத்துறாங்க. பாருங்க எப்படி பவுல் தான் போகாத விசிட் பண்ணாத சபையாகிய ரோம சபைக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. சரி, அடுத்தது பாருங்க 19. உங்கள் கீழ்ப்படிதல். யாருடைய கீழ்ப்படிதல்? யாருடைய கீழ்ப்படிதல்? சத்தமா சொல்லுங்க. சகோதரர் சொல்றார் பாருங்க, யாருடைய கீழ்ப்படிதல்? நீங்க இந்த மாசத்துல கீழ்ப்படுறீங்களா இல்லையா? அதுதான் கேள்வி. மற்றவங்க என்ன செய்யறாங்கன்றது கேள்வி கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள். இது பெற்றோரை விட்டுருங்க, பெற்றோர் எப்படி வேணா இருக்கட்டும், நீங்க கீழ்ப்படுகிறதா முக்கியம். மனைவிக்கு என்ன சொல்லுகிறாரு? சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிங்கள். கீழ்ப்படிதல் சபையில் இருக்கிறதா? குடும்பத்தில் இருக்கிறதா? தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறதா? வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அதான் முக்கியம். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இந்த வார்த்தையை கேட்கிறவர்களை பார்த்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். உங்கள் கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் யாவரும் எல்லாவற்றிலேயும் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள், ஊழியருக்கு கீழ்ப்படுகிறார்கள், குடும்பத்தில் இருக்கிற சகோதரிகள் கணவருக்கு கீழ்ப்படுகிறார்கள், சபையில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்கள். அது தெரிய வர வேண்டுமா? அல்லேலூயா. உங்கள் கீழ்ப்படிதல் தெரிய வர வேண்டும், தெரிய வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆகையால் therefore, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். எங்க சந்தோஷம் இருக்கும் தெரியுங்களா? எங்க கீழ்ப்படிதல் இருக்கோ அங்கு சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நல்லது, கீழ்ப்படுகிறீங்க. ஆனால் நல்லா கவனிங்க, நீங்க எதுக்கு ஞானியா இருக்கணும்? எதற்கு ஞானியா இருக்கணும்? இதுக்கெல்லாம் ஏன் சொல்ல மாட்டீங்க? வாய் திறக்க மாட்டீங்க. எதுக்கு ஞானியா இருக்கணும்? நன்மை செய்யறதுல ஞானியா இருக்கணும். ஒரு நன்மையை தடுக்கிறதுல ஞானியா இருக்கக்கூடாது. ஒரு நன்மையை நிறுத்துறதுல ஞானியா இருக்கக்கூடாது. ஒரு நன்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுல இருக்கக்கூடாது. நன்மை செய்கிறதுலையும் நன்மை பெற்றுக்கொள்கிறதுலையும் ஞானியாக இருக்க வேண்டும். தீமைக்கு எப்படி இருக்கணுமா? தீமையா? அப்படியா? அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாதே அப்படின்னு இருக்கணும். எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ அவ்வளோ நன்மை செய்கிறவர்களாக சபை மக்களாகிய நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நன்மைக்கு ஞானிகளும். சரி, சொல்ற உனக்கு மட்டும் தான் அப்படி தெரியும் நினைக்கிறியா? எனக்கும் தெரியும். அப்படின்னா தீமைக்கு அவங்க ஞானியா இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் மோசமான முரடனாகவும் தீமை செய்கிறனா, உன்னை விட எனக்கு நிறைய செய்ய தெரியும்னு சொன்னாலே அங்கே என்ன வந்துடுது? தீமைக்கு நீ ஞானி, நன்மைக்கு நீ பேதை. நன்மை என்ன செய்யறது, யாருக்கு செய்யறது, எப்படி செய்யறது உனக்கு தெரியாமல் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மேலே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உடன்பட்டு சரியாய் அவைகளில் நடந்தால், இப்போ 20ஆம் வசனம் பாருங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். புரியுதா? இதுதான் வாக்குத்தத்தம். எதோடு கூட தொடர்புடையதா இருக்கு இந்த வாக்குத்தத்தம்? கவனிங்க, எதோடு கூட தொடர்புடையதா இருக்கு? இந்த மேலே சொல்லியிருக்கிற உபதேசங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில குணாதிசய மாற்றங்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், ஞானிக்கு நன்மை செய்கிறதுல ஞானியாயிருத்தல், தீமை செய்வது தெரியாதென்ற பேதையாயிருத்தல், இவைகளை செய்தால் சமாதானத்தின் தேவன், த பீஸ் ஆஃப் காட், சமாதானத்தின் தேவன்
சீக்கிரமாய் இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற அனைத்து சத்துருக்களையும், அனைத்து போராட்டங்களையும், அனைத்து விதமான எல்லா தீமைகளையும் உங்கள் சொந்த காலின் கீழே அவர் நசுக்கி போடுவார். அல்லேலூயா. இதுதான் வாக்குத்தத்தம். இப்படிதான் வாக்குத்தத்தத்தை ஆய்வு செய்து சாரம்சங்களை எடுக்கணும். கடைசி அதிகாரத்தில் கடைசியாக சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய். மனுஷனோடு போராடாத. ஒரு மனுஷனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தாலும் அவனை மாற்றக்கூடிய பொறுப்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை தவிர வேறு ஒன்றையுமே செய்யக்கூடாது. அல்லேலூயா. 5 நிமிஷம் ஜெபிச்சா கேட்கலையா, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. 1 மணி நேரம் ஜெபிச்சா மாறலையா, ஒரு நாள் ஃபுல்லாக ஜெபம் பண்ணு. ஒரு நாள் ஃபுல்லாக ஜெபம் பண்ணி முடியலையா, வாரம் ஃபுல்லாக ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணுறது மட்டும்தான். வாரம் ஃபுல்லாக ஜெபிச்சா கேட்கலன்னா இன்னும் நீ தான் மாறணும். நீ யாரை மாற்ற நினைக்கிறியோ அவங்க மாற மாட்டாங்க. ஏன்னா உனக்கு எதிராக நீ செயல்படுகிற வசனத்துக்கு எதிரான காரியங்களை மாற்றிக்கொள்ளாத பட்சத்தில் சமாதானத்தை உன் காலின் கீழ் சத்துருவை நசுக்கி போட முடியாது. அப்ப ஏன் ஆண்டவர் சத்துருக்களை உங்கள் காலின் கீழே ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் காலு கீழே சாத்தானெல்லாம் நசுக்கி போட்டார் சிலுவையில். கொலேசில் சொல்லியிருக்கு இல்லையா, என்னது, துரைத்தனங்களையும் 2:13-14-15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு கோலமாக்கி சிலுவை. அப்படியே போட்டிருக்கு. வாசிங்க, எடுத்து வாசிங்க, டக்குன்னு எடுத்து யாரோ ஒருத்தர் வாசிங்க. அவர் சாத்தான் தலையையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையில சாத்தானை நசுக்கி போட்டார். அவர் காலின் கீழே நசுக்கி போட்டார். எத்தனை பேருக்கு அது புரியுது நான் சொல்றது? இயேசு சாத்தானை சிலுவையிலே தான் காலின் கீழாக நசுக்கி போட்டார். உன்னுடைய சத்துருவை உன் காலின் கீழே நசுக்கி போடுறதுக்கு தான் மேலே சொன்ன எல்லாத்துக்கும் நீ கீழ்ப்படிந்தால், உன் கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரிய வந்தால், தேவன் உன் சத்துருக்களை உன் காலின் கீழே நசுக்கி போடுவார். இது முக்கியமான வார்த்தை. இந்த ரோம நிருபத்தை பவுல் ரோம சபைக்கு எழுதும் பொழுது அந்த சபைக்கு அவர் போகலை. விசுவாசிகளாம் போய் ஒரு சபையை ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தாங்க. அந்த சபைக்கு இவர் ஒரு நிருபத்தை எழுதுறாரு. அந்த தான் நாம் இன்னைக்கு பார்க்குறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். எல்லா பின்னணியுமே நம்ம தெரிந்து கொள்ளணும். அதே ரோம நாட்டில் தான் பரிசுத்த பவுல் சிரசேதம் பண்ணப்பட்டு கர்த்தருக்குள் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். ஊழியத்தின் முடிவு அங்கே தான். அங்கே போகிறதுக்கு முன்னாடி தான் கப்பல் பிரயாணத்தில் சேதம் இருந்தது, விரியன் அவரை கடித்தது, பலவிதமான போராட்டம். பவுலுக்கு தேவன் தரிசனமாய் சொன்னார், ராக்காலத்திலே நீ ராயனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும், உன் நிமித்தம் உன் கூட இருக்க அத்தனை பேருடைய ஜீவனையை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி காப்பாற்றி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறது போல சிறந்த விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், எப்படிப்பட்ட உயர் பதவியில் கூட இருக்கலாம், பல லட்சங்களுக்கு கோடிகளுக்கு அதிபதியாக கூட இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்களுக்கு, அந்த வார்த்தைக்கும் சொல்லுகிறவர்களுக்கு கீழ்ப்படுகிறதை போல சிறந்த வெற்றியை பெற்றுக்கொள்ளும் வழி வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிராக இருக்கிற அத்தனை சத்துருக்களின் கிரியில் உங்கள் கீழே கர்த்தர் நசுக்கப்பட வேண்டும் என்றால் மேற் சொன்ன அனைத்து காரியங்களையும் ஒவ்வொரு நாளும் அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. கர்த்தர் செய்கிறது என்னதென்று உங்களுக்கு புரியும். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வேண்டும். பைபிளில் சொல்லியிருக்கு, நல்லவங்களுக்கு மட்டும் இல்லை, முரடருக்கும் கீழ்ப்படிங்கள் சொல்லியிருக்கு. நல்லவங்களுக்கு எல்லாரும் கீழ்ப்படிகிறது ரொம்ப ஈஸி. முரடர்களுக்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் அடங்காதவர்களுக்கும் சில சமயத்தில் ஆண்டவர் கீழ்ப்படி செய்யும் பொழுது அவங்கள சரி பண்ணுற வேலையை அவர் கையில் எடுப்பார். நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினைக்க என்ன நடக்குன்னா அவர் எதையுமே கண்டுக்க மாட்டார். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன்
சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழே. சரி பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என்ன நசுக்கி போடுவார், என்ன அதில் இருக்கு அது நீங்கள் சொல்லி பார்த்தா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நம்ம நினச்சிக்கிறோம் மனுஷன் தான் நமக்கு எதிரின்னு, நம்ம சொல்கிறத கேட்காத நபர் தான் எதிரின்னு. இல்லை, அதுக்கு பின்னாடி நீங்கள் யோசித்து பார்க்க, நாங்கள் ஒரு எதிரி இருக்கிறான், அது சர்ப்பம், அது தேல். இதை நீ மிதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. நீ மனுஷனை மிதிக்காத, மனுஷியை மிதிக்காத, சர்ப்பங்களை மிதி. உனக்கு எதிராக போராடுகிற பிசாசின் கிரிகளை கண்டுபிடிச்சி மிதிக்க கற்றுக்கொள். தேள்களை மிதி. இது ரெண்டுமே விஷத்தன்மை உள்ளது, மனுஷனுடைய சரீரத்தை கொல்லக்கூடியது, பாதிக்கக்கூடியது. அதே போல் ஆவிக்குரிய சர்ப்பம் இருக்கிறது, ஆவிக்குரிய தேள் இருக்குது. அது என்ன செய்யும்? சத்துருடைய அதிகாரம்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு சிம்பாலிக்கெல்லாம் அந்த பாம்பையும் தேலையும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீ மிதிக்காம மனுஷனை போட்டு மிதிச்சிட்டு இருக்காத, மனுஷியை போட்டு மிதிச்சிட்டு இருக்காத. நிறைய பேருக்கு எதிரி யாரை நினைக்கிறாங்கன்னா, தங்களுக்கு நன்மை செய்து அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்தை கொண்டு வர்றவங்களே எதிரியாக நினைக்கிறாங்க. அந்த சிந்தனையை கொடுக்கிறவன் பிசாசு. ஏன்னா அவனுக்கு என்னென்னா, நம்ம தலை தப்பிக்கணும்னு சொல்லிட்டு சமாதானமாக இருக்கக்கூடியவர்களோடு கலகத்தை உண்டு பண்ணி விட்டுருவான். ஜாக்கிரதையாக இருக்கணும். சத்துருடைய தந்திரம் என்னென்னு அறிஞ்சிருக்கணும். சத்துருவன் எப்படியெல்லாம் கிரியை செய்வான்றதை, அவன் என்ன செய்கிறான்றத நல்லா அறிகிற பகுத்தறிவு, ஆவி பகுத்தறிகிற அறிவு இருக்கணும். இல்லைன்னா ஈஸியாக சாத்தான் சமாதானமாக இருக்க வேண்டியவங்களுக்கு குழப்பத்தை கொண்டு வந்துடுவான். ஏன்னா அவன் தலை தப்பிக்கணும், அவ்வளோதான். அவனை நல்லவனாகவும் இருக்கிறவங்களை கெட்டவங்களாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய தந்திரமான வேலையை ஆதாமியவாள் காலத்திலேருந்து செய்து வருகிறான். ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்கிறாரு? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய 1 2 அல்ல சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்க. நீங்க மிதிங்கன்றாரு. மிதிக்க வேண்டியது சாத்தானே அவனுடைய கிரியையும் அதிகாரத்தையும் வல்லமையும். இதை செய்ய தவறும் பொழுது சமாதானம் உங்களுக்கு இருக்காது. ஒன்று உங்களை ஒரு 10 பேரை மிரட்டிடுவாங்க, ஒரு பிசாசை மிரட்டுறதுக்கு பயப்படுவாங்க. ஐயோ மறுபடியும் நம்மளை அட்டாக் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எதுக்கு தான் பயப்படுறாங்க? எதுக்கு தான் பயந்துட்டு இருக்கிறாங்க? சாத்தானுக்கு தான் பயப்படுறாங்க. வீட்டுக்காரர் கூட பயப்படுறது கிடையாது. பயப்படணுன்னா கடவுளுக்கு அடுத்த தான் யாருக்கு பயப்படணும்? கல்யாணம் ஆனவங்க. பைபிளில் சொல்லியிருக்க, திருமணமானவள் தன் புருஷன் இடத்துல பயபக்தியாக இருக்க கடவுள் எழுதியிருக்கல, அங்கே பயபக்தி வராது. சாத்தானுக்கு பயப்படக்கூடாத, தோற்கடிக்கப்பட்ட சாத்தானுக்கு பயப்படுறாங்க. கனப்படுத்தி கீழ்ப்படிய வேண்டிய மனுஷனுக்கு மனுஷிக்கு கீழ்ப்படியதில்லை. அம்மா சீக்கிரம் முடிச்சிருவாங்க, கவலைப்படாதீங்க. கஷ்டப்பட்டு பார்க்குறீங்க, நான் இஷ்டப்பட்டு முடிச்சிடறேன். நல்ல கவனிங்க. அப்போ இதைத்தான் அதிகாரத்தை பயன்படுத்தாமல், சத்துருக்கு எதிராக அதிகாரத்தை பயன்படுத்தாமல் மனுஷனுக்கு எதிராக அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. தவறான கையாளுதல், தவறான அப்ரோச்மெண்ட், தவறான ஆட்டிடியூட், இதெல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:6, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரில் உண்டாக்குகிறவன் எவனோ அவன் கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி அவனை சமுத்திரத்தில் அமிழ்த்துவது அவனுக்கு. இது பிசாசின் கிரியை மனதில் வைத்து இயேசு பேசின விஷயம். மனுஷனை கொண்டு போய் கட்டி கொண்டு போய் தள்ளுறதில்ல. ஆவிக்குரிய விதத்தில் இதை பார்க்கணும். ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொல்றாரு? இடரில் உண்டாக்குறவர்களாக இருக்கக்கூடாது. வேலை என்ன? ஜெபிப்பது. வேலை என்ன? வேதத்தை தியானிப்பது. வேலை என்ன? கீழ்ப்படிவது. வேலை என்ன? வார்த்தையை போதிப்பது. இதை மட்டும் விசுவாச மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் எல்லாரும் செய்தீங்கன்னா, ராபோதனை எடுக்கிறவங்க மிகப்பெரிய வெற்றி இந்த மாதத்தில்
பெற்றுக்கொள்வீங்க. எல்லாம் உங்கள் காலின் கீழே நசுங்கும். எல்லாம் உங்கள் காலின் கீழே நசுங்கும். கடந்த மாதத்தில் மிகப்பெரிய துயரம் என்னென்ன, கூட்ட நெரிச்சலில் மக்கள் இறந்து போனார்கள் என்பது மிகப்பெரிய வேதனை. நசுங்கி இறப்பது பரிதாபமான ஒரு நிலை. ஆனால் நன்றை கவனிங்க, நமக்கு எதிராக, நம்ம குடும்பங்களுக்கு எதிராக எழும்பின சத்துருக்களை கர்த்தர் சிலுவையிலே அன்றைக்கு நசுக்கினார். இன்றைக்கு அது வெளிப்படையாக சில விஷயங்கள் நமக்கு எதிராக எழும்பும் பொழுது கர்த்தர் சொல்ற, ஓன் காலின் கீழே சாத்தானை நான் நசுக்கி போடுவேன். மனுஷன் நசுக்கக்கூடாது, மனுஷனை நெருக்கக்கூடாது, மனுஷனை நசுக்கக்கூடாது. யாரை நசுக்கணுமா? சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். இதுதான் வாக்கு தத்தம். அதுக்கு என்ன செய்யணும்னு தான் சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் அதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மத்தேயு 18:6 நீங்கள் வாசித்திருப்பீங்க, நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். லூக்கா 10:19, ரோமர் 16:20 எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கங்க, தினந்தோறும் தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய மாதத்தில் அனைத்தையும் எங்கள் காலின் கீழே, எங்களுக்கு எதிராக இருக்கிற அனைத்தையும் எங்கள் காலின் கீழே நசுக்கி போடும்படியான ஒரு நேரத்திற்கு நீர் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். அதை சொல்லியிருக்கிறீர். இனிலாம் போராட்டம் இருக்காது, சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவான்னு சொல்லியிருக்கேன். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாத்துக்குரிய ஆவிக்குரிய ஆலோசனை பெலன், பொருளாதாரத்துக்குரிய ஆசீர்வாதம் பெலன், சமுதாயத்துக்குரிய ஆசீர்வாதம் பெலன், இவைகள் உண்டாகி பெருகவும் நிலைத்திருக்கும். இவர்கள் அனைத்தையும் செய்து முடிக்கிறவர்களாக நிற்கவும் கிருபை தருவீராக. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்னு சொன்னீரே, அப்படியாய் செய்து முடிய நாமத்தை மையப்படுத்த ஆசீர்வதி. இப்பொழுது கூட நம்முடைய பிள்ளைகள் போன மாதத்தில் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக செய்ய போகிற அனைத்து உதாரத்துவமான காரியங்களையும் நீர் கையிலே வாங்கி ஆசீர்வதித்து பல மடங்காக பெருக்கி அவர்களுக்கு திரும்ப கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளான்னு சொல்லியிருக்கிறேன். அதை யாரும் தவிர்க்காமல் செயல்படுத்த கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம். ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் காவலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் விசேஷமாக வருகை வரைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.